எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ப வந்து இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிரான்சிஷன பத்தி தான் பேசப் போறோம். இந்த டிரான்சிஷன் பேர் பேர் வந்து கிரேடியன்ட் வைப். இந்த டிரான்சிஷன் வந்து நெறையா மூவிஸ்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு டிரான்சிஷனு. இந்த டிரான்சிஷன் வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்க ஸ்க்ரீன்ல போயிட்டுருக்கு. இந்த டிரான்சிஷன வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறது தான் இந்த பர்ட்டிகுலர் டுட்டோரியல்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டிரான்சிஷன எப்படி பண்றோன்றது நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ்ல பண்ணிறலாம். இந்த டிரான்சிஷன் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2, 3 மினிட்ஸ்ல பண்ணிறலாம். இந்த டிரான்சிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஈசியஸ்ட் டிரான்சிஷன் இன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இத எப்படி பண்ணலான்றதுக்கு, இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணணும். ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்றதுக்கு இப்ப நான் கண்ட்ரோல் என் குடுக்குறேன். கண்ட்ரோல் என் குடுத்த உடனே, இப்ப இந்த காம்போசிஷனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம். அ கிரேடியன்ட் வைப் டுட்டோரியல்னு வச்சுக்கலாம். இத வந்து நான் ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். 1920x1080 25 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். ஒரு 10 செகண்ட் கிளிப்பு. பேக்கிரவுண்ட் வந்து பிளாக்கு. இத வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களோட நீடுக்கு தகுந்த மாரி மாத்திக்கலாம். எந்த ஃபார்மேட்ல வேணா மாத்திக்கலாம். இந்த டிரான்சிஷன் வந்து எல்லா இதுலயும் வொர்க் ஆகும். ஸோ நான் ஓகே கிளிக் பண்ணிட்டு ஒரு புது டிரான்சிஷனுக்கு போறோம். இது வந்து ஒரு புது டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன் யூஸ் பண்றதுக்கு மினிமம் ஒ ஒரு லேயர் ஆச்சும் கண்டிப்பா இருக்கணும். இந்த லேயர வந்து நம்ப அந்த டிரான்சிஷன யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சிஷன் எங்க இருக்கு அப்டின்னா, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல்க்குள்ளார போனீங்கன்னா, டிரான்சிஷன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த டிரான்சிஷன் கேட்டகரியில வந்து கிரேடியன்ட் வைப் அப்டின்றது இங்க இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் தான் நம்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ இத வந்து எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் நம்ப எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ண அதே இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜ பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த டிரான்சிஷன வந்து யூஸ் பண்றதுன்றது பார்த்துரலாம். ஸோ இந்த டிரான்சிஷன யூஸ் பண்றதுக்கு கிரேடியன்ட் வைப்ப செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பிக்சர் அந்த இமேஜ் லேயர் மேல போட்டோம்னா, உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டீஸ் கிரேடியன்ட் வைப்போட டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த டிரான்சிஷன்ல வந்து மொத்தம் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த 5 ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ப மாஸ்டர் பண்ணிட்டோமா அப்டின்னா, நம்பளுக்கு தகுந்த மாரி எந்த டிரான்சிஷன் வேணா, இந்த டிரான்சிஷன வந்து ரொம்ப ஈஸியா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக எப்படி பண்ணலாம் அப்டின்னா, இத வந்து இந்த ஸ்லைடர டிராக் பண்ணி ட்ராப் பண்ணோம்னா, இந்த டிரான்சிஷனோட பேசிக் ஐடியா வந்துரும். இந்த பேசிக் ஐடியாவ வச்சு நம்ப எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு லைட்டா ஒரு குட்டியா ஒரு அனிமேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிரான்சிஷன பத்தி மித்த ப்ராப்பர்ட்டீஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாப் கிளாக்ல கிளிக் பண்ணோம்னா, ஒரு கீ ஃப்ரேம் வந்து கரண்ட் பொசிஷன்ல விழுந்துரும். ஒரு 2.5 செகண்ட்ஸ்க்கு போயிட்டு, இந்த டிரான்சிஷன வந்து 100ன்னு குடுத்தோம் அப்டின்னா, டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆயிடும். எப்படி அனிமேட் ஆயிருக்குன்றது பாருங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து இப்படி தான் அனிமேட் ஆகுது. இந்த டிரான்சிஷன் வந்து அனிமேஷன் பண்றதுக்கு இந்த லேயர் சாஃப்ட்னஸ்ன்னு இருக்கு. அது அப்புறம் வரலாம். 3 ப்ராப்பர்ட்டி கிரேடியன்ட் லேயர். இதுதான் வந்து இந்த லேயர்ல இருக்கிற லூமினன்ஸ். இந்த லேயர்ல வந்து லூமினன்ஸ்னா பிரைட் பிக்சல்ஸ ஃபர்ஸ்ட்டு டிரான்சிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டார்க் பிக்சல்ஸ்க்கு போகும். இதுல வந்து நம்பளுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லேயர் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டிரான்சிஷன வந்து எப்படி யூஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து இத வந்து 2ண்ட் லேயரா மாத்திட்டோம் அப்டின்னா, இந்த டிரான்சிஷன்ல இருக்கிற டார்க் லேயர்ஸ் எல்லாம் மாறி 2ண்ட் லேயருக்கு வரும். இதுதான் வந்து இந்த டிரான்சிஷன். இல்ல எனக்கு இதோட அதிகமான கஸ்டமைசேஷன் வேணும். என்கிட்ட ஒரு கிரேடியன்ட் மேப் இருக்கு அப்டின்னா, அந்த கிரேடியன்ட் மேப்பும் யூஸ் பண்ணலாம். கிரேடியன்ட் மேப்புங்கிறது ஒரு பெரிய டெர்ம் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சும்மா ஒரு ஹைஃபை பேர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ கிரேடியன்ட் மேப் வந்து நான் வந்து எப்படி பண்ணணும்ன்றது சொல்றேன். ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க. சாலிடுங்கிறதுக்கு இல்ல. கிரேடியன்ட் மேப்ப வந்து நீங்க எந்த லேயர் வேணா பாயிண்ட் பண்ணலாம். நான் இந்த இதுல வந்து ஒரு சாலிட் பண்ணி அதில ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் போட்டேன்னா, உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் மேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிஜி கிரேடியன்ட் வைப். பிஜினா பேக்கிரவுண்ட்னு ஒரு மீனிங்ல வச்சிருக்கேன். இப்ப வந்து இதுக்கு வந்து நம்ப வந்து ஒரு
இது வந்து ஒரு சாலிடு. இந்த சாலிடுக்கு வந்து ஒரு ரேம்ப் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த பர்ட்டிகுலர் டூல் பேர் வந்து எஃப்எக்ஸ் கன்சோல். இந்த கன்சோல் வந்து ஒரு ஃப்ரீ பிளக்இன் வீடியோ கோபைலட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கனாலே அந்த ட்ரான்சிஷன் வந்துடும். இதுக்கான டுட்டோரியல்ஸ் எல்லாம் வீடியோ கோபைலட்லேயே இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ் தான். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு கிரேடியன்ட் ரேம்ப் கொடுக்குறேன். ஸோ பேசிக் கிரேடியன்ட் ரேம்ப் வந்துடுச்சு. இதை வந்து அன்ஹைட் பண்ணிடலாம், ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து இங்கே வந்துட்டு கிரேடியன்ட் லேயர் இருக்குல்ல, இப்போ கிரேடியன்ட் லேயரில் வந்துட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரேடியன்ட் ரேம்ப் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எஃபெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு எஃபெக்ட் அண்ட் மாஸ்க்குன்ற இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் வைப் மாதிரி வருது. இது வந்து ஒரு ஒரு டிரான்சிஷனு. இதை வந்து நீங்கள் லீனியர் வைப்பாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சரி, திருப்பி இந்த கிரேடியன்ட் வைப்பை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து நம்ம வந்து லீனியர் ரேம்ப்லேருந்து ரேடியல் ரேம்ப்னா சென்டர் ஆகிடும். சென்டர் ஆனவுடனே ஒரு நிமிஷம், இதில் கண்ட்ரோல்ஸ் தெரியல. விண்டோ வியூவில் வந்து ஷோ லேயர் கண்ட்ரோல்ஸ். இந்த லேயர் கண்ட்ரோல்ஸ் எனக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அங்கே கிளிக் பண்ணேன். இப்போ வந்து இதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதை வந்து டார்க் பிக்சல்ஸ் ஃபஸ்ட்டு வரும், ஸ்வாப் கலர்ஸ், ஒயிட் வந்துட்டு இதாகும், இங்கே இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த டிரான்சிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எங்கே டார்க் இருக்கோ டார்க் பிக்சல்ஸ், தட் மீன்ஸ் பிளாக் பிக்சல்ஸ்லேருந்து ஒயிட் பிக்சலுக்கு டிரான்சிஷன் ஆகும். அது வந்து லூமினன்ஸ்ன்றது அந்த எஃபெக்ட் தான். இந்த டிரான்சிஷன் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரி, நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், நம்ம எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி பண்ணணும்னா நான் வந்து ஃப்ராக்டல் நாய்ஸ்னு ஒரு நிமிஷம், ஃப்ராக்டல் நாய்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன் இந்த ஃபங்க்ஷனை. இப்போ இந்த ஃப்ராக்டல் நாய்ஸ் எப்படி இருக்குன்னா இதுதான் ஃப்ராக்டல் நாய்ஸு. இது வந்து ஒரு மேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராக்டல் நாய்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆசம் எஃபெக்ட் வரும். இது வந்து சிசி கிளாஸ் வைப்லேயும் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சிசி கிளாஸ் வைப்புக்கு வந்து ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து சிசி கிளாஸ் வைப்பு. கிரேடியன்ட் வைப்பு, கிளாஸ் வைப்பு எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர். என்னென்னா இதில் வந்து கிரேடியன்ட் பிளேஸ்மெண்ட், இது வந்து கிரேடியன்ட் லேயர்னு இருக்குல்ல, இந்த கிரேடியன்ட் லேயர் வந்து அதுலேயும் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்சிஷன் சாஃப்ட்னஸ் அப்படின்னா இதை வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து கொஞ்சம் சாஃபன் பண்ணிடும். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டிரான்சிஷன் வந்து அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக இதாகும். இது எட்ஜை வந்து சாஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வருது, இந்த டிரான்சிஷனோட எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வந்து ஸ்ட்ரெச்சுன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சின்ன கிரேடியன்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் ஆகிடும். சென்டர் கிரேடியன்ட்னா அதை வந்து எக்ஸாக்டாக அந்த கிரேடியன்ட் வந்து என்ன சைஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்த்துக்கலாம். இன்னொரு சாலிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 500 by 500 பிக்சலில் நான் வந்து ஒரு கிரேடியன்ட் மேப்பை வச்சுக்கிறேன். ரீநேம் பண்ணிக்கலாம், பிஜி கிரேடியன்ட் வைப் லேயர் 1. இந்த லேயருக்கு ஒரு கிரேடியன்ட் ரேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்டில் வந்துட்டு ஸ்ட்ரெச்சுக்கு பதிலாக சென்டர் கொடுத்துட்டு இதை வந்து கிரேடியன்ட் வைப் 2 கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும்தான் டிரான்சிஷன் வரும். பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் இருக்கோ அந்த ஸ்கொயருக்கு மட்டும்தான் அந்த டிரான்சிஷன் வரும், வேறு எந்த இடத்துலைக்கும் அந்த டிரான்சிஷன் வராது. ஸோ இதுதான் சென்டர். இது வந்து ஒரு பெரிய பிக்சலில் இருக்குது. உங்களுக்கு காம் சைஸோட பெரிய லேயர் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, இதே வந்து டைல் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து அப்படியே டைல் ஆக்கிடும். இதோ
பாருங்கள் அந்த எஃபெக்ட். இதுதான் வந்து டைல் எஃபெக்ட். இந்த 3 இதுக்கு இந்த இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக நேமை படிக்கும் போதே தெரியும். இது வந்து இன்வெர்ட் ட்ரான்சிஷன். இப்போ வந்து டார்க் பிக்சல்ஸ்லேருந்து ஒயிட் பிக்சல்ஸ் வந்து இது ஒயிட் பிக்சல்ஸ்லேருந்து டார்க் பிக்சல்ஸ் வரும். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். இதுதான் வந்து கிரேடியன்ட் டைல் எஃபெக்ட். இதை வந்து டைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் இதுதான் வந்து எஃபெக்ட். இதை வந்து நீங்கள் கேட்கலாம், இதை வந்து இமேஜஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இல்லை, இது வந்து வீடியோஸ், ஒரு ஷேப் லேயர்ஸ், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரு, எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் இன் தட். இதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சப்போஸ் இதை எனக்கு 2 லேயர் தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஒரு சிங்கிள் லேயரில் கூட யூஸ் பண்ணலாம். என்ன சிங்கிள் லேயரில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அப்படின்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது. அது கீழே என்ன லேயர் இருக்கோ அது வந்து ரிவீல் ஆகும். டிரான்சிஷனோட பேசிக் ப்ராப்பர்ட்டியே அதுதான். இதுதான் வந்து அந்த டிரான்சிஷன் கண்ட்ரோலோட ப்ராப்பர்ட்டிஸ். நான் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது ரொம்ப சிம்பிள். அந்த டெக்ஸ்ட் லேயரில் கூட நீங்கள் வந்து இந்த டிரான்சிஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம் சென்டருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தட். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் லேயருக்கு வந்து கிரேடியன்ட் வைப் அப்படின்னு டிரான்சிஷன் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வைப் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை வந்து டைல் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து டிரான்சிஷன் வந்து 100% காட்டிக்கலாம். ஒரு ரிவீல் மாதிரி இந்த ஐஸ்கிரீம்ன்ற ஒரு லேயர் வந்து ரிவீல் பண்ண மாதிரி ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரு 4 செகண்ட்ஸ் போயிட்டு இதை வந்து 0 ஆக்கிக்கலாம். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி யூ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லேயரில் இருக்கிற கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு 3 செகண்ட்ஸ் அந்த இது இருக்கட்டும். இன்னொரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டு திருப்பியும் 100% இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஈஸ் பண்ணிக்கலாம். ஈஸ் பண்ணியிருக்கேன். ஈஸ் பண்ணணும்னா இது கீபோர்டில் F9 பட்டனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து for some reason it is not ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன். இந்த ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணி நான் எப்போவுமே சொன்னேன்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாதனால தான் இந்த ப்ராப்ளம். இதுதான் வந்து இந்த டிரான்சிஷனோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸு. இது வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு. இதோட உங்களுக்கு பெட்டர் ஐடியாஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ரீட் ஆல் தி கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னை என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட் பண்ணும். அப்புறம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற ஒரு ஐடியா எனக்கு வரும். உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ப்ளீஸ் இஃப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.